Taste the Daily. சேலம் மணிகண்டன் சார், இப்போ என்னன்னா திமுகவுக்கு அந்த பயம் இருக்கிறதால தான் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அனுமதி கிடையாது, எங்க கட்சியா என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த மனோபாவத்தோட அணுகுறாங்களா? மனோஜ் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட ஆடியோ சரியா இருக்குங்களா? இருக்கு சார், பேசுங்க. ஆமா, அதாவது டிஎன்ஏ திமுகவோட டிஎன்ஏவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாவே திசை திருப்புதல், அதாவது யானை திருடு போறது தெரியக்கூடாதுன்னா பூனையை தூக்கி பொதுக்குளத்துல டொப்புன்னு சத்தம் வர்ற மாதிரி போடு அப்படிங்கிறப்ப எப்பப்பெல்லாம் இந்த மக்கள் விரோத ஊழல் இந்த குடும்ப ஆட்சி அம்பலப்பட்டு மக்கள் பெரிய கோபமா கொந்தளிச்சு நிக்கிறாங்களோ அப்பெல்லாம் இந்த மாதிரி திசை திருப்புவாங்க. வடக்கு வாழுது, தெற்கு தேயுது, ஹிந்தி வாழ்க, தமிழ் வாழ்க, பத்தா சோட்டால் அடித்த பின்னே இப்படின்னு தான் பேசுறது. ரவி கொள்க, கவர்னர் கொள்க, ஆட்டுக்கு தாடி இருக்கு, நாட்டுக்கு கவர்னர் இருக்கு அப்படிங்கிறது காலகாலமா இவங்க கண்டுபிடிக்கிற யுக்தி. நான் ஒண்ணு கேக்குறேங்க, நாம எல்லாம் இந்திய தேசத்துல தான் இருக்கிறோம், தமிழ்நாடு இந்தியாக்குள்ளதான் இருக்குது. கவர்னர் ஒவ்வொரு தமிழனுக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் தாய் ஒரு கண்ணு, அதே மாதிரி பாரத மாதா ஒரு கண்ணு. அவர் என்ன சொன்னார், தமிழ் தாய் வாழ்த்து பாட்டு ஒரு கவர்னருங்கிற முறையில நான் வர்றப்ப இதை பாடுங்க, ஜனகணமன நம்ம தேசிய கீதத்தை பாடுங்க அப்படின்னு கேட்கிறப்ப அதை விதண்டாபாரமா அண்ணன் மூர்த்தி சொன்ன மாதிரி இதை வச்சு ஒரு பிரச்சனையை கிளப்பி அங்க யானை போறது தெரியாம இருக்கிறது, பூனையை தூக்கி குளத்துல தொப்புன்னு போடலான்னு ப்ரீ பிளான்டா பண்ணிக்கிட்டு தான் இன்னைக்கு இது பண்றாங்க. சார், ஒரு சாதாரண அமைப்போ இல்ல எதிர்கட்சியோ போராட்டத்துக்கு போய் மனு கொடுத்தீங்கன்னா அதுக்கு 1000 சமீபத்தில் நடிகர் இந்த விஜய் ஒரு மாநாடு நடத்தினப்ப ஒரு 52 கேள்வி அவருக்கு எடுத்து கொடுத்து இதுக்கெல்லாம் பதில் எழுதி படிக்கிற பிள்ளைங்க ஆன்சர் எழுதுற மாதிரிலாம் சொன்னவங்க 2.25 போராட்டத்தை அறிவிக்கிற அடுத்த நாள் போராட்டத்தை, அதுவும் கவர்னர் இந்த நாட்டுல அரசியல் கொடுத்திருக்கிற ஒரு பதவி அவங்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கணும். எதிர்கட்சியா இருக்கிறப்ப போய் அதிமுக பத்தி இல்லாத பொல்லாதமா புகார் கொடுக்கறதுக்கு மட்டும் உனக்கு அப்ப நாட்டுக்கு தாடி வேண்டாமா, நாட்டுக்கு கவர்னர் அப்ப மட்டும் வேணுமா போன்ற அட்டுழித்து அவர் ஒரு பக்கம் தட்டி கேட்கிறாரு. அப்படிங்கிறதுனால இப்ப இது நடந்துட்டு இருக்கிறதா சொல்றேன். நீங்க டெல்லியில நான் பாக்குற தமிழர்கள் அத்தனை பேரும் ஏங்க யாருங்க இந்த சாரு யாருங்க இந்த சாருன்னு கேட்கறாங்க. நான் ஏதோ இந்த அதிமுக காரங்க பண்ண இந்த அட்ராசிட்டி தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்குன்னு நினைச்சா அட்ராசிட்டி தான் நான் ரொம்ப செல்லமா சொல்றேன். இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி டெல்லியில இருக்கிற அத்தனை பேரும் யார் இந்த சாரு யார் இந்த சாருன்னு கேட்கறாங்க. அந்த மாதிரி சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, சமூக நீதி சந்தி சிரிக்குது, பேங்கை தேசிய அளவு நாடே பார்த்து கேவலமா இதுல பார்த்து கை கொட்டி சிரிக்குது. அதே மாதிரி சாதிய மோதல்களை படிக்கிற பசங்க கொண்டு போய் வெட்டிக்கிறாங்க. நேர்மையான அரசு அதிகாரிகள் உள்ள அவங்களை போய் உள்ள வெட்டி கொள்றாங்க. எவ்வளவு அற்புதமும் நடக்கிறப்ப இவங்க இந்த மாதிரி மணிகண்டன் சார், எனக்கு இந்த இடத்துல நீங்க ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, இப்ப திமுக நல்லா வெல் பிளான்டா இதை பண்றாங்க, முன்னாடியே இது எல்லாத்தையும் ஆளுநருடைய இந்த மனநிலை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதற்கு ஆளுநரும் அவங்களோடு சேர்ந்து கைகோர்த்துக்கிட்டாரா, ஒத்துழைச்சிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதே. நான் எனக்கு மனசுல பட்டதை சொல்றேன். ஆளுநர் அதி தீவிரமான திமுக எதிர்ப்பு மனநிலை கொண்டவர். அவர் ஒருபோதும் அந்த மாதிரி இவங்க திமுகவோட சரித்திரத்துக்கு போக மாட்டார். ஒரு விதத்துல இவங்க தான் சொல்றேன், ஏங்க இது ஒரு பிரிவினைவாதம். ஏங்க இந்திய நாட்டுல நாம ஒரு அங்கமா இருக்கிற தமிழ்நாடு அப்படிங்கிறப்ப ஒரு தேசிய கீதத்தை பாட மாட்டேன் அப்படின்னு சொல்றது, அதுக்கு இவங்க தேவையில்லாம கட்டி கட்டி இல்ல நாங்க கடைசியில பாடலாம் அப்படின்லாம் சொல்றது அப்படிங்கிறது இவங்க ரத்தத்தையே ஊர்னது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தேசியத்தை உள்ளடக்கிய திராவிட கட்சி. அதனாலதான் அதோட பேரையே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்குது. இந்த கட்சியோட டிஎன்ஏ பாருங்க, ஒருபோதும் பிரிவினை பேசுனது கிடையாது. எந்த காலத்திலையும் அதிமுக பிரிவினை பேசுறது கிடையாது, கவர்னர் அசிங்கமா பேசுறது கிடையாது, பிரதமரையோ ஜனாதிபதியோ அசிங்கமா பேசுறது கிடையாது. கலாம் என்றால் கழகம்னு மரியாதைக்குரிய அப்துல் கலாம் எவ்வளவு கேவலம் பேசினாங்க, இந்த ஜனாதிபதிகள் எவ்வளவு கேவலம் பேசிருக்காங்க. மாதிரி இவங்க இதுல கவர்னர் ஆளுநர் செய்தது ஏற்றுக்கொள்ள முடியாது தானே சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடைமுறை என்னவோ அதை தான் இப்பவும் பின்பற்றுறாங்க. அவங்க இப்படி பண்ணல, இதுக்கு முன்னாடி என்ன பின்பற்றாங்களோ இப்போ தமிழக அரசு தான் பின்பற்ற எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிட்டாரு. அப்ப ஆளுநர் செய்தது தவறு தானே, அப்படி எடுத்துக்க கூடாதா? நான் ஒரு விதத்துல வேற விதமா பாக்குறேங்க. அதிமுக ஆண்ட போதும் கவர்னர் உரை பல முறை தயாரிக்கப்பட்டு கொடுத்திருக்குது. ஆனா இவங்க என்ன எழுதி கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐரோப்பிய யூனியனே பார்த்து வெட்கப்படும் அளவுக்கு பாராட்டும் அளவுக்கு தம்பி ஸ்டாலினுடைய ஆட்சி சிறப்பாக நடக்குதுன்னு எழுதி கொடுப்பாங்க. உதயநிதியை உலகமே புகழுது அப்படின்னு எழுதுனா தலையெழுத்து கவர்னர் படிக்கணும் நம்மளாம் கேட்டுட்டு இருக்கணும் சார். அது ஒரு சட்டசபை
கர்ம வீரர் காமராஜரும் புரட்சி தலைவரும் ஒரு விதத்துல வேண்டாதவரா இருந்தாலும் கருணாநிதி போன்ற பெரிய ஆளுமைகள் பக்தவச்சல ராஜாஜி போன்ற ஆளுமைகள் உட்கார்ந்து இந்த இடத்துல போய் அகில உலகமே ஸ்டாலினை பாராட்டுட்டு உலகமே உதயநிதியை கொண்டாடுதுன்னு எழுதி கொடுத்தா அதை கவர்னர் படிப்பாரு. அவருக்கு ரோசப்புள்ள கவர்னருங்க, ரோசப்புள்ள கவர்னர், மானமுள்ள கவர்னர் தான் நினைக்கிறேன். ஆனா என்னன்னா இந்த இவங்க போட்ட பிளானுக்கு அவரே தெரியாம பலியாயிட்டார். அவங்க இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காங்கன்னா கவர்னர் வேற மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணிருப்பாரு. இவங்க தான் சொல்றாங்க திசை திருப்புறதுல PhD பட்டம், ஊழல்ல எப்படி இவங்க டபுள் PhDயோ ஒரு பிரச்சனையை திசை திருப்பி மக்களை வேறு பக்கமா திருப்பி இந்த கலை கூத்தாடி பண்ணுவான் பாருங்க, அந்த மாதிரி கலை கூத்தாடி வேலை பண்ணி திசை திருப்பும் மன்னர்கள் திமுகவினர். புரியுது மணிகண்டன் சார். ஆனா இப்ப இன்னைக்கு திமுகவுக்கு வித்தின் ஒன் டே கூட கிடையாது, ஒரு ஹாஃப் டேக்குள்ள எல்லா பர்மிஷன் கொடுக்குறாங்க, போராட்டத்தை நடத்தி முடிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய கூட்டணி கட்சிக்கே வந்து போராட்டம்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்கள சப்ரஸ் பண்ணும் பொழுது கூட்டணி கட்சிக்கே இவங்க மேல ஒரு அதிருப்தியும் எதிர்ப்பும் அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு அவங்க தள்ளப்பட மாட்டாங்களா இதையெல்லாம் பார்க்கும்போது? எனக்கு தெரியலீங்க. அதாவது ஒரு காலத்துல வர்க்க போராட்டம், வயிற்று போராட்டம், ஏழை பாலைகளுக்கான போராட்டங்கிறவங்க எல்லாம் அந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் மலையேறி போச்சு, ரீச்சார்ஜ் குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்காக அவங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு இப்ப அவங்க அப்படியே பார்த்தல்ல அப்படின்னு முறுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சிங்கிறது கிட்டத்தட்ட திமுகவோட நிலைய வித்வானா சுருங்கி போச்சு. அந்த கட்சிக்கு தான் சொல்லணும் 6 கட்சியில இருந்து 7வது கட்சியா போனவர் இன்னைக்கு தலைவரா இருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் வந்து தங்களுடைய இருப்பையும் வேற வலிமையும் கூட்டுறதுக்காக பண்றாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களையே அவங்க வந்து அடக்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கேட்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் இன்னைக்கு முதலமைச்சரை பாராட்டி ஒண்ணு சொல்லியிருக்காரு, வேங்கையில் எந்த தலித் மக்களுக்காக நான் போராடுகிறேன்னு தலித் மக்களை சொல்லி அவங்கள முன்னிலைப்படுத்தி அவங்கள பலிதானம் கொடுத்து 2 MP-யும் 4 MLA வாங்கி நிக்கிறாரு. அந்த மனசாட்சி அவர் கொடுத்திருந்தா இந்த கூட்டணியை தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்திருக்க வேண்டாமா எல்லாரும்? சார், இதே கம்யூனிஸ்டுக்காரங்க திமுக அதிமுக மாறி கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த 15வது நாள் எதிர்த்து மக்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்துல குரல் கொடுப்பாங்க. ஆனா 4 வருடம் பேசாம மடந்திகளா, வாய் இருந்தும் மௌனிகளா, காது இருந்தும் செவிடர்களா, கண் இருந்தும் குருடர்களா இருந்துட்டு இப்ப ஏதோ திடீர்னு இவங்க பண்றது அப்படிங்கறதெல்லாம் அது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம், மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்கிற யதார்த்தம் புரிஞ்சுக்கிச்சு. மக்கள் நாளைக்கு போனா விரட்டி அடிப்பாங்க. அந்த காலத்து தமிழச்சி வந்து முறத்தை எடுத்து புளிய அடிச்சாங்கிற மாதிரி முறத்துல நம்மள அடிப்பாங்க இந்த காலத்து நவீன தமிழச்சிகளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் எதுக்குற மாதிரி ஒரு ஆக்டிங் விடுறாங்க. அதான் இதோட ஒரு கேவலம் வேணுமா? அவருக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியல. சேகர் பாபு அப்படின்னு அதிமுக முகவரி பெற்ற ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, கம்யூனிஸ்டுகளுடைய தேவை அறிந்து அது தேவையை நிறைவேற்றினா அவங்க பாட்டுக்கு அமைதியா இருப்பாங்க. காமிரேடுகளே, உங்களுக்கு இதை விட ஒரு அசிக்க அவமானம் தேவையா? பார்க்கலாம் சார். மணிகண்டன் சார், ரொம்ப சுருக்கமா இறுதி கருத்து. 20,000 போராட்டங்களை கடந்த 4.5 ஆண்டு ஆட்சியில அனுமதித்த ஜனநாயக சாமி எடப்பாடி பழனிசாமி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சர்வாதிகார போக்குல 4 பேர் இந்த அரசுக்கு எதிராக போராடினா கூட குண்டாசுல பிடிச்சு உள்ள போடுற இந்த சர்வாதிகாரி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. திமுக என்ற அரக்கனை சூர சம்ஹாரம் செய்ய போகும் ஒரே சாமி பழனிசாமி. வேண்டும் சாமி, மீண்டும் சாமி, எடப்பாடி பழனிசாமி.